வணக்கம். தமிழ்நாட்டுல ஆன்லைன் மூலமா நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அதாவது நம்ம பிறப்பிடச் சான்றிதழை எப்படி வாங்குறதுன்னு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னு நிரூபிக்க ஏதாவது ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுதா? கவலையே படாதீங்க. இது ஆன்லைன்ல நீங்களே ரொம்ப சுலபமா எப்படி பண்ணலாம்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதுல மொத்தம் 6 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த சர்டிபிகேட்னா என்னங்கறதுல ஆரம்பிச்சு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம் வாங்க. சரி, முதல் கேள்வி, இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் எதுக்கு? இதோட தேவை என்னன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை, அதாவது TNEGA போர்ட்டல் மூலமா நாம வீட்டிலிருந்தே இந்த மாதிரி முக்கியமான சர்டிபிகேட்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா நம்ம நேட்டிவிட்டி, அதாவது பிறப்பிடச் சான்றிதழ் வாங்குறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். இதுல 2 வகை இருக்கு: நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ரெசிடென்ட் சர்டிபிகேட்னு. இதுல உங்களுக்கு எது தேவைன்னு கரெக்டா செலக்ட் பண்றது தான் முதல் படியே. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அதாவது பிறப்பிடச் சான்றிதழ்ங்கிறது நீங்க ரொம்ப காலமா உங்க பூர்வீகமே இங்கதான்னு சொல்றதுக்கு. ஆனா ரெசிடென்ஸ் சர்டிபிகேட், அதாவது இருப்பிடச் சான்றிதழ், அது அப்படி இல்ல. நீங்க இப்போதைக்கு இந்த அட்ரஸ்ல தான் இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு மட்டும்தான். இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்லயே 2 பிரிவு இருக்கு. ஒன்னு நேட்டிவிட்டி பை பர்த், அதாவது நீங்க பிறந்ததிலிருந்தே தமிழ்நாட்டுல ஒரே இடத்துல தான் இருக்கீங்கன்னா அதுக்கு இது. இன்னொன்னு நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ், நீங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு இடத்துல 5 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியா வசிச்சிருக்கீங்கன்னா அப்போ இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். சரி, தியரி எல்லாம் போதும். வாங்க இப்ப பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், tnaisevai.tn.gov.inங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. நீங்க புது யூசரா இருந்தா சைன் அப் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். இல்ல ஏற்கனவே அக்கவுண்ட் இருந்தா உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கேன் அப்படின்னு ஒன்னு வேணும். கேன்னா சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர். இத ஒரு தடவை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும், உங்க எல்லா டீடைல்ஸும் அதுல சேவ் ஆயிடும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் திரும்ப திரும்ப டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது ரொம்ப சிம்பிள். அந்த பேஜ்ல உங்க ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணுங்க. இருந்தா அதுவே காட்டிடும். அப்படி இல்லனா புதுசா ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, லாகின் பண்ணியாச்சு. கேன் நம்பரும் ரெடி. இப்போதான் மெயின் பார்ட்டுக்கே வரோம். அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க உள்ள போனதும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையை செலக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள ரெவ் 102 நேட்டிவிட்டி சர்டிபிகேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்க தான் நம்ம முன்னாடி பேசின அந்த முக்கியமான கேள்வி வரும். நேட்டிவிட்டி பை பர்த்தா இல்ல நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸான்னு. பிறப்பின் அடிப்படையில செலக்ட் பண்ணா உங்க கேன் டீடைல்ஸே போதும், வேலை சிம்பிளா முடிஞ்சிடும். ஆனா வசிப்பிடத்தின் அடிப்படையில செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க கடந்த 5 வருஷமா எங்கெல்லாம் தங்கியிருந்தீங்கன்னு அட்ரஸ், தேதி எல்லாத்தையும் கரெக்டா கொடுக்கணும். சூப்பர். இப்போ நீங்க கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இனிமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணா போதும். இப்போ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்க போட்டோ 50 கேபிக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டு மாதிரி ஏதாவது ஒன்று. மூணாவது உங்க பர்த் சர்டிஃபிகேட் இல்லனா ஆதார் கார்டே போதும். கடைசியா அந்த போர்ட்டல்ல இருந்தே டவுன்லோட் பண்ணக்கூடிய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அப்லோட் பண்ணணும். இந்த 4ம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ், அதாவது வசிப்பிடத்தின் அடிப்படையில் அப்ளை பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும். நீங்க 5 வருஷத்துக்கு மேல இங்க தான் இருக்கீங்கன்னு நிரூபிக்க உங்க ஸ்கூல் சர்டிபிகேட்டோ இல்ல ரேஷன் கார்டோ கொடுக்கலாம். மொத்தமா இதுக்கு செலவாகிறது வெறும் 60 ரூபாய் தான். பேமெண்ட் பண்றதுக்கும் பிரச்சனையே இல்ல. கிரெடிட் கார்டு, ஜிபே, ஃபோன்பேன்னு உங்களுக்கு எது சௌகரியமோ அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம். ஓகே, பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு ஒரு ரசீது வந்துடும். அதோட உங்க வேலை முடிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல உங்க அப்ளிகேஷனுக்கு என்னதான் நடக்கும்? உங்க அப்ளிகேஷன் முதல்ல உங்க ஏரியா VAO, அதாவது கிராம நிர்வாக அலுவலர் கிட்ட போகும். அவரு செக் பண்ணி ஓகே சொன்னதும் அடுத்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதாவது RI கிட்ட போகும். கடைசியா டெப்யூட்டி தாசில்தார் அதை பார்த்துட்டு ஃபைனல் அப்ரூவல் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ ஆகும். உங்களுக்கு கிடைச்ச அந்த ரசீட்ல ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதை வச்சு உங்க அப்ளிகேஷன் இப்போ யார்கிட்ட இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்க எப்ப வேணாலும் ஆன்லைன்ல ட்ராக் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த 2 சர்டிபிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடியா வச்சுக்கிட்டா நீங்களே ரொம்ப நம்பிக்கையா யாருடைய உதவியும் இல்லாம அப்ளை பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு முழுமையான ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். இனிமே நீங்க தயங்காம அப்ளை பண்ண ரெடி தானே?